2 நாளைக்கு முன்னாடி ஒரு டூர் போகிறதா சொல்லியிருந்தேன். எந்த இடம்னு யார்கிட்டயும் இது வரைக்கும் சொல்லலை. சொல்கிற மாதிரி ஐடியாவும் இல்லை. ஏன்னா என் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களெல்லாம் அவ்வளோ நல்ல விஷயமா எதுவும் நடக்கலை. எல்லாமே தப்பு தப்பாக தான் நடக்குது. அதனால் யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணலை. இப்போ ரெடி ஆகிட்டேன். 1:30 மணிக்கு ட்ரெயின். எந்த இடம்னு மட்டும்தான் யார்கிட்டையும் சொல்லலை. கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. வேலை என்னென்னா, இது நான் இருக்கிற வீடு. இந்த வீட்டில் எல்லாமே காலி பண்ணி பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணி ஊருக்கு அனுப்புகிறேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் இருக்குது பேக் பண்ணுறதுக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் பேக் பண்ண எல்லாமே ஒரு ரூமில் எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணணும். இந்த எல்லாம் பேக்கிங் நடந்துகிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் பேக்கிங் பேலன்ஸ் இருக்குது. கிச்சன் ஜாமான்லாம் கொஞ்சம் பேக்கிங் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணியாச்சுன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடும். வண்டியிட ஏற்றி விட்டுறணும். ஏற்றி இங்கே பக்கத்தில் லாரி சர்வீஸ் இருக்குது. லாரி சர்வீஸில் போட்டாச்சுன்னா அங்கே சொந்த ஊருக்கு போயிடும். சொந்த ஊர்லேருந்து ஃபேமிலியில் உள்ளவங்க எடுத்துப்பாங்க பொருள் எல்லாத்தையும். இது எல்லாத்துக்குமே காரணம் என் சேனலில் கிளியராக வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 வீடியோ மட்டும் ஒருத்தங்களை பற்றி போட்டிருப்பேன். அவங்க தான் என் லைஃப்பில் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். அதனால தான் ஒரு நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 13 வருஷம் வீட்டுக்கு ஊருக்கு வராமல் சொந்தமாக வீட்டில் எல்லாம் இல்லாமல் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ வீட்டில் சேர்ந்து ஒரு 3 வருஷம்தான் இருக்கும். ஆனால் அந்த 3 வருஷத்துலேயே மீண்டும் நான் கிளம்புறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு அப்பா அம்மா யாருக்குமே சொல்லலை. இந்த வீடியோ பார்த்து தான் யாருக்காவது தெரிஞ்சால் தெரியும். யாருக்கிட்டே சொல்கிற மாதிரி ஐடியாவும் இல்லை. அது 13 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனைனால தான் 13 வருஷமாக ஊருக்கும் வராமல் வெளியூர்லேயே இருந்துட்டேன். அந்த வெளியூரில் இருந்த டைம்லேயே 2 வாட்டி சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 வாட்டியும் தப்பிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமாக நல்லா தான் போயிட்டுருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரில. மீண்டும் அதே மாதிரி ஆயிடுச்சு, பழையது மாதிரியே. அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ சரக்கு அடிக்கிறது கிடையாது. அதனால் அந்த கஷ்டத்தை மறக்கவும் முடியல. வாழணும்னு தோணும், ஆனால் வாழவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எங்கேயாவது போகிறேன், உயிரோடு இருந்தால் அடுத்து என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ போட முடிஞ்சிச்சுன்னா, வீடியோ போடுற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா என்னோடய ஒரு வீடியோவுக்கு எனக்கு சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தங்க என்னை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க. அந்த ஒரு வீடியோலேயே நான் உடஞ்சி போயிட்டேன். உடஞ்சில்ல, அந்த ஒரு வீடியோலேயே செத்துட்டேன். இனி சாகிறதுக்கு இன்னும் என்ன, உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. எல்லாருக்கும் சொல்கிறேன், யார் மேலேயுமே அதிகமாக பாசம் வைக்காதுங்க. வச்சிங்கன்னா ஒரு நாள் இப்படி தான் கஷ்டப்படுவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். நான் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. தப்பு பண்ணியிருக்கேன். என்ன மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணுவேன், சேட் பண்ணுவேன், இந்த மாதிரிப்பட்ட தப்பு தான் பண்ணியிருக்கேனே தவிர, என்றைக்குமே எனக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தங்களை நான் வெறுக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும், அவங்கள விட்டுறணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. நினைக்கிற மாதிரி எனக்கு எப்பவும் தோணுனதும் கிடையாது. என் மனசில் எதை தான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடந்துடுச்சு. அதான் இந்த வீடியோ மட்டுமா அது கடைசியாக இருக்கட்டும். இதுக்கு யாரும் எதுக்கு எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் சம்மதம் கிடையாது. யாரையும் நான் வந்துட்டு இவங்க தான் காரணம் அப்படின்னலாம் நான் சொல்ல மாட்டேன். காரணம் ஒருத்தன் மட்டும்தான். அதான் அந்த வீடியோ நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அவன் ஒருத்தன் மட்டும்தான் காரணம். வேறு எனக்கு இதில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு இதில் காரணம் கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்.
நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். வேறு ஏதாவது இந்த வீடியோ யாராவது பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்க இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் அவங்க பார்த்தாங்கன்னா, நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் எப்பவும் நினச்சது கிடையாது. நான் தெரியாமல் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. இனி பார்ப்பனா பார்க்க மாட்டேனா நல்லா தெரில, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் வேணும். நான் இப்போ மொத்தமாகவே இந்த முடிவெடுத்து நான் கிளம்ப காரணம், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அதை நான் என்னைக்காவது நான் உயிரோடு இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை தாங்குகிற சக்தி எனக்கு கிடையாது. அதான் நான் மொத்தமாகவே ஊரை விட்டு கிளம்ப காரணம். உங்களை நான் எந்த இதுலேயும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், நீங்கள் செஞ்சது சரிதான். ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப மாறிட்டேன். ஆனால் இப்போ இருந்திருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ தான் கிடையாது. அப்போ புரியல, நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு புரியல, இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க, இன்றைக்கி நான் ட்ரெயின் ஏறினதும் என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் தான் ஆகும். ஏன்னா இந்த வீடியோ என்ன இருந்தாலும் என் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் பார்ப்பாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் எனக்கும் அடுத்த ஃபோன் வர தொடங்கிடும். ட்ரெயின் ஏறுற வரைக்கும் தான் எனக்கு ஃபோனு, அதுக்கப்புறம் இனிமேல் ஃபோனே வேணான்னு முடிவும் பண்ணிட்டேன். அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு தேவை இருக்காது, யூஸ் பண்ண வேண்டியதும் வராதுன்னு நினைக்கிறேன். எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லா பொருளையும் எடுத்துட்டேன், இவ்வளோ பொருள் தான் வச்சுருக்கேன், பாக்கி உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். இதெல்லாம் நான் கொண்டு போகிற பொருள் தான். உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னாலும் போய் எடுத்துக்கலாம், அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி வீட்டில் சொல்லிட்டேன், எப்போ வந்தாலும் எதுவுமே யாரும் சொல்லக்கூடாதுன்னு. என்னால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கிட்டேயும் என்ன சொல்லியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நல்லபடியாக அதை சொல்லியிருக்கேன். சரி, பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோடய சேனலில் இது கடைசி வீடியோ. எல்லோரும் என் சேனலை எப்போவும் மறந்துடாதுங்க. உயிரோடு இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் வருவேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.